நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இந்தியா போட்ட பக்கா திட்டம் இனி சீனாவுக்கு வாய்ப்பில்லை. பசுமை தாமிர ஆலையை தூத்துக்குடியில் அமைக்க வேண்டி வேதாந்த நிறுவனம் புதிய வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது முதலில் பசுமை காப்பர் திட்டம் தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் வேதாந்த குழுமம் முறையான விண்ணப்பம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதனை மாநில அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுதான் தற்பொழுது தூத்துக்குடி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மூலம் தற்போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதிக்க வேண்டும் என கோரி வேதாந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி கோரி விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தான் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தது. நீதிமன்றத்தின் எந்த ஒரு உத்தரவு மூலம் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய தொழில் வளர்ச்சி குறித்த பேச்சு மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதையடுத்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் PR கோவிலன், பூங்குன்றம் ஸ்டெர்லைட் தொழிற்சாலைகளின் கழிவுகளை அகற்ற கோரி நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் இந்த வழக்கையும் பட்டியலிட்டில் இருப்பது சமநிலைப்படுத்தும் செயலாகும். அனைத்து பங்குதாரர்களின் நலன்களையும் மதிப்பிட்டு தாமதமின்றி நீதி வழங்குவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் IAS அதிகாரி உச்சகர் சிங் தெரிவிக்கையில், வேதாந்த குழுமத்தின் இந்த முயற்சி பசுமை செப்பு உற்பத்தி ஆலையை நிறுவ எடுக்கும் முயற்சியும் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க முன் உதாரணமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த நபர் தெரிவிக்கையில், ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்ட பொழுது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சுமார் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். பசுமை செப்பு உற்பத்தியை துவங்குவதன் மூலம் கடல் நீர் பயன்பாட்டின் தேவை 40% 80% உயரும். கழிவுகளின் உற்பத்தியை மறுசுழற்சி செய்யப்படுவதன் மூலம் தாது கழிவுகளின் உற்பத்தி 15% குறையும். மிகவும் ஆபத்தான கழிவுகள் 45% வரை குறைக்கப்படும் சூழல் உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. மீண்டும் ஸ்டெர்லைட் கொண்டு வருவதன் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் CSR பள்ளிகள், மருத்துவம், பெண்கள் திறன் பயிற்சி என அனைத்திலும் சுற்றுச்சூழல் சார்ந்து பசுமையாகவே பொதுவெளியில் ஆதாரத்துடன் இயங்கப்படும் என்றே கூறப்படுகிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் கடந்து அந்த மாவட்டத்தின் பொருளாதாரம் அதிகரிக்கும் என்றும் சீனாவிடமிருந்து 40% காப்பர் இறக்குமதி செய்கிறது. இப்போது இந்தியாவில் உருவாக்கப்படுவதன் மூலம் இந்தியாவுக்கு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்வதால் தமிழகத்தில் பொருளாதாரமும் உயருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.